ஒவ்வொரு திருக்குறளையும் அதன் பொருளையும் கூறுவதுடன் அந்த திருக்குறளின் பொருளோடு தொடர்புடைய ஒரு இனிய தமிழ் திரைப்பட பாடல் வரிகளோடு அந்த திருக்குறளின் பொருளை இணைத்து விளக்கங்கள் கூறி அத்திருக்குறளின் பொருளை மேலும் விளங்கச் செய்து அந்த திருக்குறளின் சீரிய கருத்தினை இந்த பிரபஞ்சம் முழுவதிலும் உள்ள மக்களினுடைய நிகழ்கால வாழ்வியல் முறைகளோடு இணைக்கின்ற ஒரு முயற்சி தான் இந்த கருத்தாக்கத்தினுடைய நோக்கம். அந்த வகையிலே இன்று நாம் எடுத்துக்கொள்ளும் திருக்குறள் எண் 383 பொருட்பாடிலே அரசியலிலே இறைவாட்சி என்கின்ற அதிகாரத்திலே அமைய பெற்றுள்ள அந்த திருக்குறள் தூங்காமை கல்வி துணிவுடைமை இம்மூன்றும் நீங்கா நில நாண்பவர்க்கு. தூங்காமை கல்வி துணிவுடைமை இம்மூன்றும் நீங்கா நில நாண்பவர்க்கு, அதாவது சோர்வு இல்லாமல் செயல் ஆற்றுதல், கல்வியிலே சிறந்திருத்தல், துணிவுடன் செயல்படுதல் ஆகிய இந்த மூன்றும் ஒரு நாட்டை ஆளுகின்ற மன்னவனுக்கு நீங்காமல் நிலைத்து இருக்க வேண்டிய அடிப்படை பண்புகளாகும் என்பது இந்த திருக்குறளின் அற்புதமான கருத்தாகும். திருக்குறளின் இத்தகைய அருமையான கருத்தோடு தொடர்புடைய இனியதொரு தமிழ் திரைப்பட பாடல் வரிகளை நாம் தேடுகின்ற பொழுது கவிஞர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் இயற்றி வழங்கியிருக்கிற ஒரு புகழ்மிக்க பாடல் வரிகள் நம் நினைவுக்கு வருகிறது. ஒருவன் அவன் நாட்டை ஆள்பவனாக இருந்தாலும் சரி, தனது வீட்டை நிர்வாகம் செய்பவனாக இருந்தாலும் சரி, சிறப்பாக சோம்பல் இல்லாமல் அறிவுடன் துணிவுடன் செயல்படுவதற்கு ஒரு நாயகன் அற்புதமாக அறிவுரைகள் கூறுவதாக, தூங்கி கொண்டிருக்கின்ற ஒருவனை எழுப்பி அவனுக்கு அறிவுரைகள் கூறுவதாக அமைக்கப்பட்ட அந்த அற்புதமான பாடல் வரிகளிலே அந்த நாயகன் கூறுவார். போர் செய்கின்ற படைதனிலே இருந்து கொண்டு அங்கே தூங்கி கொண்டிருப்பவன் வெற்றியை இழக்கிறான். உயர் பள்ளியிலே தூங்கியவன் கல்வியை இழக்கிறான். கடைதனில் தூங்கியவன் முதலை இழக்கிறான். கொண்ட கடமையில் தூங்கியவன் புகழை இழக்கிறான். இதுபோல பல பொறுப்புள்ள மனிதனுடைய தூக்கத்தினால் பல பொன்னான வேலைகள் எல்லாம் தூங்கி கொண்டிருக்கிறது. எனவே நீ தூங்காதே தம்பி, தூங்காதே, சோம்பேறி என்ற பெயர் வாங்காதே என்று தூங்கி கொண்டிருக்கின்ற ஒரு நபருக்கு அவனை தட்டி எழுப்பி அந்த புகழ்மிக்க நாயகன் அறிவுரைகள் கூறுவதாக அமைக்கப்பட்ட அந்த அற்புதமான பாடல் வரிகள் இடம்பெற்ற திரைப்படம் 1958 வெளிவந்த நாடோடி மன்னன். பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரத்தின் அந்த அற்புதமான வரிகளுக்கு SM சுப்பையா நாயுடு மிக அருமையாக இசையமைக்க TM சௌந்தரராஜன் மிக சிறப்பாக பாடுகின்ற அந்த மேன்மைமிக்க புகழ்மிக்க பாடல் வரிகள் இது என் குரலில் உங்களுக்காக. போர் படைதனில் தூங்கியவன் வெற்றி இழந்தான். போர் படைதனில் தூங்கியவன் வெற்றி இழந்தான். உயர் பள்ளியில் தூங்கியவன் கல்வி இழந்தான். கடைதனில் தூங்கியவன் முதல் இழந்தான். கடைதனில் தூங்கியவன் முதல் இழந்தான். கொண்ட கடமையில் தூங்கியவன் புகழ் இழந்தான். இன்னும் பொறுப்புள்ள மனிதரின் தூக்கத்தினால் பல பொன்னான வேலையெல்லாம் தூங்குதப்பா. தூங்காதே தம்பி தூங்காதே, தூங்காதே தம்பி தூங்காதே, நீயும் சோம்பேறி என்ற பெயர் வாங்காதே. தூங்காதே தம்பி தூங்காதே. எனவே சோர்வுடன் எப்பொழுதும் தூங்கி கொண்டிருக்காமல் செயல்படுதல், கல்வி அறிவு கொள்ளுதல், துணிவுடன் செயல்களை மேற்கொள்ளுதல் ஆகிய இம்மூன்றும் ஒரு நாட்டினுடைய அரசனுக்கு ஆளுபவனுக்கு நீங்காமல் நிலைத்திருக்க வேண்டிய பண்புகளாக இருக்கிறது என்பதை அறிந்து தெளிவோம். மீண்டும் ஒரு இனிய திருக்குறள், திருக்குறளின் 384 அந்த திருக்குறளின் பொருளோடு தொடர்புடைய இனியதொரு தமிழ் திரைப்பட பாடல் வரிகளோடு நாம் விரைவில் மீண்டும் சந்திக்கலாம். அதுவரை அன்பு வணக்கம் கூறி விடைபெற்றுக் கொள்வது உங்களுடைய அன்பு ஆராய்ச்சியாளன் முனைவர் க. சிவசங்கர். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.